காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேராசிரியர் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. ஆரோக்கியம் சார்ந்த நம்முடைய சந்தேகங்கள் அனைத்தையும் டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க சார்? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில் இப்போ நிறைய பேரால் நம்ம பார்க்க முடியுது, இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போய் ஒரு டெஸ்ட் எடுக்கும்போது அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கிறதே தெரிய வருது. முதல்ல இந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது என்ன, அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க சார். லிவர் பெரிய ஒரு இண்டஸ்ட்ரிமா. நமக்கு பார்த்திங்கன்னா அற்புதமானது. நம்ம செயற்கை ஆர்டிஃபிஷியல் லிவர்லாம் வந்துடுச்சு. நமக்கு இறைவன் கொடுத்த நேச்சுரல் கொடுத்த லிவர் மாதிரி வராது. அந்த ஃபேட்டி லிவர் இந்த டைம் இப்போ ரொம்ப அதிகமாக போச்சுன்னா தெரியுமாவா? லிவரை வெளியில் மேலே பார்த்தா ஒரு ரெட்டிஷ் ப்ரௌனாக இருக்குமா, அப்படியே இருக்கும். அந்த லிவர் மேலே ஒரு கோட்டிங் கொடுத்துரும் ஃபேட்டுன்றது. அப்போ அது எல்லோயிஷாக மாறும். ஸோ அந்த ஃபேட்டி லிவர்ன்றது லிவரை சுற்றின ஒரு கோட் பண்ணி அந்த ஃபேட் டிபாசிட் ஆகுது ஃபேட்டி லிவர். அது கட்டாயம் தவிர்க்கணும். யாருக்கெல்லாம் வரும் வச்சிங்களேன், குண்டாக இருந்தால் வந்துடும், டயபெட்டிஸ் இருந்தால் வரும், அவர் வேலையே செய்யாமல் இருந்து ஸ்மோக் பண்ணிகிட்டு இருந்து ட்ரிங்க்ஸ் பிடிச்சாலும் ஃபேட்டி லிவர் வரும். மெயினாக உணவுக்கும் ஃபேட்டி லிவருக்கும் குண்டாக இருக்கிறதுக்கும் சம்மந்தம் உண்டு. எப்படி சார்? நீங்கள் சாப்பிட்ற உணவு வச்சுக்கோமா, காற்றும் தண்ணீரும் தவிர எது சாப்பிட்டாலும் அது ஃபேட்டாக இருக்கட்டும், ப்ரோட்டீனாக இருக்கட்டும், கார்போஹைட்ரேட்டாக இருக்கட்டும், எது சாப்பிட்டாலும் சாப்பிட்ட உணவு ஜீரணமாகி அதை மெட்டபலைஸ் பண்ணி கரைச்சி யூட்டிலைஸ் பண்ணலன்னு வச்சுக்க, உங்கள் லிவர் அனைத்தையும் ஃபேட்டாக மாற்றிடும். ஸோ லிவர் எதுக்கு தெரியும் ஃபேட்டாக மாற்றி அங்கே உடம்புல சேர்க்க வைக்கிறதுக்கு காரணம், வேண்டும் பொழுது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட், வேண்டும் பொழுது எனர்ஜிக்கு செலவழிக்கிறதா டெபாசிட் பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது அதை யூட்டிலைஸ் பண்ணுறதில்ல. அது முக்கியமாக அரிசி கோதுமையாக இருக்கலாம், ஃபேட்டாக இருக்கலாம், எதுவாக இருக்கட்டும், அதை யூட்டிலைஸ் பண்ணாத அந்த கலோரிஸ் உணவு லிவர் ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணி முதல்ல சேர்த்துக்கிறது அது சுற்றிலும் சேர்த்து விட்டுடுதுமா. ஸோ சுற்றிலும் அந்த சேர்த்து விடும்போது ஃபேட்டி லிவராக போய் அடுத்து தொப்பையில் விடுது விசரல் ஃபேட்டு. பட் உடம்புல எல்லா இடத்துலையும் ஃபேட் சேர்க்குது. ஸோ எந்த இடத்துல குண்டாவதற்கு காரணம், எக்ஸஸாக ஃபுட்டு சாப்பிட்டு அந்த கலோரிஸை பயன்படுத்தினா லிவர் அந்த லிவர் அந்த ஃபேட்டாக சேர்க்குது இல்லைம்மா. முதல்ல உங்களுக்கு ஒரு சிம்டம் தெரியாது. அல்ட்ராசவுண்ட் பார்த்தோம்னா ஃபேட்டி லிவர் கிரேடிங் கூட பண்ணலாம், கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3ன்னு சொல்லணும். அது முதல்லே சேர்க்கிறதே தவிர்த்து விட வேணும். இந்த கொழுப்பு சொன்னீங்களே சார், கொழுப்பு படிதல் தான் ஃபேட்டி லிவர்னு சொன்னீங்க. இது குண்டா இருக்கிறவங்களுக்கு வரும்னு சொன்னீங்க. அப்போ தொப்பை இருக்கிறவங்களுக்கு முதல்ல ஃபேட் ஃபார்ம் ஆகுறது லிவர்ல தான். எல்லாருக்குமே ஃபேட் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிறது லிவரை சுற்றி தான் ஃபார்ம் ஆகிடும். லிவருக்கு ஃபார்ம் பண்ண பிறகு தான் எக்ஸ்ட்ரா ஃபேட்டு தொப்பைக்கு போகுது. தொப்பைக்கு போய் எல்லா இடத்துலையும் பதிலாக சேருது. அப்போ தொப்பை இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஃபேட்டி லிவர் சான்ஸ் இருக்கா சார்? தொப்பை இருக்கவங்களுக்கு ஃபேட்டி லிவர் 100% இருக்கும். குண்டாக இருந்தால் பிஎம்ஐன்னு சொல்கிறோம்னா 23 பிஎம்ஐ குண்டு கொஞ்சம் இருந்தால் கூட அந்த குண்டுன்றது என்னால் ஃபேட் சேர்க்கறது. எந்த குண்டாக இருக்கவனுக்கு இதாகிடுமா. அந்த ஃபேட்டி லிவர் சேர்ந்தால் என்ன ஆகிடுன்னு தெரியுமா? முதல்ல அவனுக்கு சிம்டமே தெரியாது. அது சின்ன பசங்கள்லாம் வச்சுங்க, சின்ன ஆணும் பெண்ணும் குண்டாக ரசித்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதோட ஃபேட்டி லிவர் வந்துடுது. யாரெல்லாம் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு நிறைய சாப்பிட்டு உடற்பயிற்சி இல்லாமல் டென்ஷனாகவே இருந்தால் வச்சுக்க, அது ஃபுல்லாக லிவர் போய் சேர்ந்துருது ஃபேட்டாக. இந்த ஃபேட்டி லிவர் சேர்ம நாளோட என்ன தெரியுமா ஆகுமா, ஃபஸ்ட்டு லிவர் பெரிய ஒரு வரப்பிரசாதமான ஆர்கன். அது ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த ஃபேட்டி லிவர் சேர சேர அதிகமாகும். திக்னஸ் கிரேட் 2, கிரேட் 3 ஆகும்பொழுது லிவருடைய டிஸ்ஃபங்க்ஷன் வந்துடும். டிஸ்ஃபங்க்ஷன் வந்தோன்னு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, லிவரை ஹெப்பாட்டிக் சிரோசிஸ் போயிடும். ஹெப்பாட்டிக் சிரோசிஸ் போன பொழுது அப்போ தான் அவனுக்கு மஞ்சள் காமாலை வரும், அப்பீட்டைட் குறையும், வயிற்றில் தண்ணீர் சேரும், அதே லிவர் ஃபெயிலியர். அந்த ஃபேட்டி லிவர் சிரோசிஸாக மாறி அவனை கெடுத்துடும் இல்லைம்மா, உயிருக்கு ஆபத்தாயிடும். அதுக்கூட இன்னொரு முக்கியமான இப்போ கண்டுபிடிக்கப்பட்டது, அது சிரோசிஸாக மாறி நிறைய பேர் லிவர் கேன்சர் வருவதற்கு காரணமாகிடுது. ஸோ ஒன்றுமே இல்லாத ஒரு தின் கோட்டிங் ஆஃப் ஃபேட்டி லிவர் அதை கவனிக்க விட்டு கரைக்க விடனே வச்சுக்க, லிவர் சிரோசிஸாக மாறுது. இது லிவர் கார்சினோஜன்.
இது வந்து நான் ஆல்கஹாலிக் லிவர் டிசீசஸ் பெறுமா. ஆல்கஹால் சாப்பிட்றீங்க வச்சுக்கோங்க, ஃபேட்டி லிவரில் இந்த கொழுப்பு சாப்பிட்றவங்க ஃபேட்டி லிவர், உடற்பயிற்சி இல்லைன்னா ஃபேட்டி லிவர், அவனுக்கு ஆல்கஹால் இருக்கும் பொழுது இன்னும் ஃபேட்டி லிவர் அதிகமாகிடும். அதை விட என்ன ஆகுதுன்னா, அந்த ஆல்கஹாலிக் சிரோசிஸ் சொன்னல, ஃபேட்டி லிவரும் சிரோசிஸ், லிவரை எப்போல்லாம் நீ பாதிக்க வர்றியோ, ஆல்கஹால் ப்ளஸ் ஃபேட்டி லிவர், ஈஸியாக ஹெப்பாட்டிக் ஃபெயிலியர் போயிடும். ஸோ இந்த ஆல்கஹால் எந்த முறையிலும் இருக்கக்கூடாது. நிக்கோட்டின் ஸ்மோக் பண்ணுறீங்கள, அப்பவும் வந்து இந்த கொழுப்பை வந்து லிவரை படிக்கிறதுக்கு. ஸோ டென்ஷனான ஸ்மோக் பண்ணால், ஆல்கஹால் பண்ணால், ஃபேட் எதுவுமே என்ன பண்ணுதுன்னா லிவரை சுற்றி ஒரு கோட்டு கொடுக்குது. அது தன்னை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஃபேட்டி லிவரை பண்ணுதுன்னு தவிர அது அழிக்கும் சாதகமாக லிவரை வந்து தன்னை அறியாமல் செய்துக்குது. அதுவே இந்த லிவருக்கு ஒரு மூளை அதிகமாகுதுன்னு வச்சுக்க. ஓகே, ஸோ இந்த ஃபேட்டி லிவரை ரிவர்ஸ் பண்ண முடியுமா சார்? சார் ஃபேட்டி லிவர் வந்துடுச்சு, ஒருத்தர் கண்டுபிடிக்கிறோம். இன்னிலேருந்துமா நான் 3 மந்திரங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருப்பேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும். உயிர் உடலை வாழ 3 மந்திரம்: உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. மனம் மகிழ்ச்சியாக இருந்து ஹாப்பி ஹார்மோன்ஸ் சுரக்கிறது. உணவில் கொழுப்பை சேர்க்கக்கூடாது. எந்த உணவு சாப்பிட்டாலும் ஜீரணமாகணும். ஜீரணமான பிறகு அடுத்த உணவு சாப்பிடணும். உடல் எடை சீராக வச்சுக்கிட்டு பண்ணிகிட்டு இருந்து உடற்பயிற்சி நல்லா பண்ணுறீங்க வச்சுக்க. உடற்பயிற்சி நல்லா பண்ண 3 ஊக்கள் அந்த லிவரில் போய் சேர்ந்திருக்கின்ற ஃபேட்டி லிவர் 6 மாதம் 1 வருடத்தில் கரைந்து அது போயிடுமா. ஸோ ஃபேட்டி லிவர் பர்மனெண்ட்டுன்னு வச்சு பயப்பட வேண்டாம். இந்த 3 ஊக்கள் கடைப்பிடிச்சி உணவு முறை கடைப்பிடிச்சிங்கன்னா அது கட்டாயம் கரைஞ்சி போயிடும். கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 கூட குறைக்கலாம். பட் ஹெப்பாட்டிக் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ். அப்போ வந்து நீங்கள் வந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணோம்னா, நீங்கள் வந்து ஹெப்பாட்டிக் ரீனல் டயாலிசிஸ்னால் ஹெப்பாட்டிக் டயாலிசிஸ் சில மருந்துகளாக வருது. சில பேர் அட்வான்ஸ் ஸ்டேஜ் போனீங்கன்னா லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வேண்டிய லெவலுக்கு போயிடுதுமா. லிவருக்கு பெரிய ஒரு என்ன தெரியுமாம்மா, லிவர் பெரிய ஆர்கன் தானே, அதில் 1/3 இருந்தால் போதும். 2/3 லிவரை வந்து நீ எடுத்துகிட்ட 1/3 லிவர் மறுபடியும் ஒரு 6 மாதம் 2 வருஷத்தில் நார்மல் ஆகிடும். க்ரோத் ஆகி நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ணிடும். ஸோ லிவருக்குரிய கெப்பாசிட்டி ரீஜெனரேஷன் ஏன்னா முக்கியமான ஆர்கன் தெரிஞ்சுதான் அந்த கெப்பாசிட்டி. அதில் இன்னும் சொல்ல நேர்களுக்கு லிவர் என்ற ஆர்கன் மட்டும் லைவ் டொனேஷன் கொடுக்கணும். லிவிங் டொனேஷன் எப்படின்னா, இப்போ வந்து ஒரு அப்பாவுக்கு தேவைப்படுது, பையனும் பொண்ணும் பிளட் ரிலேட்டட் கொடுக்குறாங்க வச்சுக்க. அவங்ககிட்ட இந்த 1/3 லிவர் எடுத்து இவர் வச்சுக்க, இந்த லிவர் எடுத்துகிட்டு அந்த 1/3 லிவர் ஃபுல்லாக லிவர் ஆகிடும். அந்த 1/3 கொடுத்தவர் வந்து ஃபுல்லாக வித்தின் 1 இயரில் வந்து ரீஜெனரேட் ஆகிடும். ஸோ லிவருக்கு மட்டும் அந்த லிவர் டொனேஷன், லிவர் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோமா, அதே பெரிய சக்தி அதுக்கு. மற்ற ஆர்கன்ஸ்க்கு இல்லாத ஒரு ஸ்பெஷல் லிவருக்கு மாத்திரம் வச்சுருக்காங்க. அதனால தான் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் டொனேட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கன் வந்து இதில் வந்து கொடுக்கணும். கடாவர் டொனேஷன் கொடுக்குறோமா, இது வந்து உயிரோடு இருக்கிறவங்களுக்கு லைஃப் இருக்கும்பொழுது லிவ் பண்ணும்பொழுது ஆர்கன் டொனேட் பண்ண முடியாது. இது வந்து லிவருக்கு அந்த சக்தி உண்டுமா. ஓகே, பொதுவாக இப்போ நம்ம வந்து ரொம்ப சாதாரணமாக இப்போ காலையில் ஒரு காஃபி டீக்கு பதிலாக அண்டு சாயங்காலம் ஒரு காஃபி டீ குடிக்கும்போது கூட ஆஃபீஸில் வெளியில் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு டீயோட ஒரு சமோசா, ஒரு பஜ்ஜி அப்படின்றது ரெகுலராக நம்ம எடுத்துகிட்ருக்கோம். இந்த மாதிரி எண்ணெயில் பொரித்த ஐட்டம் நம்ம அதிகமாக எடுக்கிறதுனால ஃபேட்டி லிவர் வர வாய்ப்பு இருக்கு. எந்த உணவுமே யூஸ் பண்ணாட்டா ஃபேட்டு சாப்பிடும்போது இன்னும் ஈஸியாக ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபேட்டுக்கு உடம்புல இருந்துடலாமா. அப்போ இந்த ஆயில் ஐட்டம்ங்கிறது ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகும். எந்த ஆயிலும் ஃபேட்டு தானே. எந்த எண்ணெயும் பொரிச்சு சாப்பிடும்போது ஃபேட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே பண்ணும்பொழுது அந்த ஃபேட்டு ஒவ்வொரு கிராமுக்கு ஃபேட்டுடைய கலோரிஸ் வந்து 2 மடங்கு 3 மடங்கு கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீனோட ஃபேட் கலோரிஸ் அதிகமாக. அப்படி அதிகமாக இருக்கும்போது உனக்கு வந்து ஈஸியாக கலோரிஸ் கிடைச்சிடும். அதை ஸ்பெண்ட் பண்ணுறது கஷ்டமாக. எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணால் தான் நீ அந்த கலோரிஸை வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ யூட்டிலைஸ் பண்ணாத எந்த கலோரிஸ், முக்கியமாக ஃபேட் வந்து ஈஸியாக லிவரில் ஃபேட்டி லிவர் உண்டு பண்ணிவிடும், உடம்பு வெயிட்டு கூட்டிடும். ஸோ ஃபஸ்ட்டு வெயிட்டை குறைக்கணும்னா ஃபேட் சாப்பிட்றத ஃபாஸ்ட் ஃபுட்டை குறைச்சிடணும். காய்கறி பழங்கள் மூலம் சாப்பிடும்பொழுது
ஈஸியாக ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணாதுமா. ஓகே. இப்போ பல நோய்கள் பற்றி தொடர்ந்து நிறைய டாக்டர்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க, என்ன பண்ணலாம், இதற்கு தீர்வு என்ன அப்படின்னு நிறைய வாழ்வியல் மாற்றங்கள் சொல்கிறாங்க. ஆனால் இந்த உடல் பயிற்சி ஒர்க் அவுட் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறீங்க? ஆமாம், இதை பாருங்கள், காற்றும் உணவும் எவ்வளோ முக்கியமோ உடற்பயிற்சி இன்றியமையாததுமா. நிறைய மீட்டிங் உங்களுக்கு கூட நான் சொல்லியிருப்பேன். ஒரு இதயம் உங்களுக்கு தெரியும், 2வது 3வது இதயம் கெண்டைக்காலில். இந்த கெண்டைக்கால் தசைகளை ஆக்டிவாக வச்சுக்கிட்டா தான் இந்த காலில் இருக்க ரத்தம் பம்ப் பண்ணி இதயத்துக்கு போய் இதயம் இதமாக. ஸோ எக்ஸசைஸ் இஸ் மேண்டேட்ரி. இது ஜிம்மில் போய் தான் பண்ணுமா சார்? கிடையாது, எப்படினாலும் பண்ணலாம். நான் ஜிம்முக்கெல்லாம் போகிறதில்லை. 2 மணி நேரம் காற்றோட்டமோ குளிச்சு எந்த இடத்துல ஃப்ரெஷ் ஏரில் வந்து நீங்கள் வாக்கிங் போகிறது முக்கியம். மினிமம் உங்கள் வயதுக்கு தான் எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது யூ மஸ்ட் கெட் அடிக்டட் டு எக்ஸசைஸ்மா. ஹேபிட் ஆகிக்கணும். எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது நான் வெயிட்டை குறைக்கணும், கொலஸ்ட்ரால் குறைக்கணும் அப்படியே பண்ணக்கூடாது. டூ எக்ஸசைஸ் ஆஸ் எக்ஸசைஸ். என்ஜாய் பண்ணணும். படிக்கட்டு ஏறி போகிறீங்க வச்சுங்க, படிக்கட்டு ஏறு வந்து ட்ரெட்மில் பண்ணுறதை விட ரொம்ப சக்தி. ஏன்னா பிளெயினில் நடக்கிறீங்க, படிக்கட்டு ஏறும்பொழுது இதயம் வேலை வந்து 3லேருந்து 5 மடங்கு கூடுது. அது கூடுற இதயம் வேலை அதிகம் பண்ணும் பொழுது யூ ஆர் ஸ்ட்ரென்தனிங் பை யுவர் எக்ஸசைஸ் ஹார்ட்மா. ஆனால் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் டக்குன்னு பண்ணிடக்கூடாது. ஸோ ரெகுலர் எக்ஸசைஸு கிளைம்பிங் ஸ்டெப்ஸில் பண்ணால் போதும். வாக்கிங் எல்லாம் வச்சுக்கணும். எதுவுமே நீங்கள் மகிழ்ச்சியோடு பண்ணணும். அது பண்ணிட்டீங்கன்னா எக்ஸசைஸ் பெனிஃபிட் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். அதான் அடிக்கடி சொல்கிறேன். 3 கிங் உங்கள்கிட்ட கொடுத்தால் 2 கிங்கை நீங்கள் கொண்டுன்னு ஒரு கிங்கை வச்சுக்கணும். எதுன்னா கொல்ல வேண்டியது கிங்ஸ் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங். எதை வைத்து கொள்ள வேண்டும் என்றால் வாக்கிங். ஸோ உடற்பயிற்சி இன்றியமையாதது. தினந்தோறும் வந்து பண்ணணும். ட்ரெட்மில்லை வேகமாக பண்ண வச்சு ஃபாஸ்ட்டாக இன்க்ளினேஷன் கொடுத்து பண்ணுறவங்களை பார்த்தீங்கன்னா உலகளவில் கண்டுபிடிக்கப்பட்டது. 40 வயசில் 40% நீ ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படுது. எந்த எக்ஸசைஸும் மூட்டுக்களும் தசைகளும் வலிமைப்படுத்த வேண்டும் தவிர அதை தேய்மானத்துக்கு கொண்டு போகக்கூடாது. உங்கள் எக்ஸசைஸுக்கு நல்லா பண்ணணும். வலி இருக்கும்போது தயவுசெய்து எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. இப்போ இந்த மூட்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க வந்து ஜாகிங் மாதிரி கூட பண்ணக்கூடாது. வலி இருந்தாங்கன்னா கட்டாயம் வலியை போக்கிட்டு தான் எக்ஸசைஸ் பண்ணணும். வலியோடு எக்ஸசைஸ் பண்ணால் வலி அதிகமாகி நீ ரீப்ளேஸ்மெண்ட். ஃபஸ்ட்டு சில வலி மருந்து தயவுசெய்து சாப்பிடக்கூடாது. வலி மருந்து சாப்பிட்டா கிட்னி அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நீ ஜாயிண்ட்டு நீ எக்ஸசைஸ்லாம் பண்ணி வெயிட்டை குறைச்சி வலியற்ற நிலையில் அதை பண்ண ஒன்றுமே இல்லைம்மா. உங்கள் வெயிட்டில் வந்து 80 கிலோ இருக்கீங்க வச்சுக்க, 90 கிலோ ஒருத்தர் இருக்காங்க, 5 கிலோ குறைஞ்சாவே நீ பெயின் போயிடும். ஸோ வெயிட்டும் ஆப்டிமலாக வச்சுக்கிட்டு வலி இருக்கும், வெளியில் தைலமெல்லாம் போட்டுக்கலாம். வலி மருந்து கட்டாயம் சாப்பிடக்கூடாது. சார் அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க சார். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு சின்ன தலைவலியிலேருந்து எந்த பிரச்சனை வந்தாலும் வந்து ஒரு மாத்திரை போட்டுக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாத்திரை உள்ளே போகிறதுனால நமக்கு எவ்வளோ கெடுதியான ஒரு எந்த உறுப்பு வலி கொடுக்கின்றதோ அது உங்களோட அழுது கேட்டுக்கொண்டு இருக்குது, நீங்கள் எனக்கு அட்டென்ஷன் கொடுங்கன்ட்டு. க்ரைங் ஃபார் யுவர் அட்டென்ஷன் தான் வலிமா. வலிக்கு வந்து என்ன காரணம் சொல்லி போக்கணும் தவிர வலி மருந்து எந்த வலி மருந்து சாப்பிட்டாலும் ஞாபகம் வச்சுங்க, உங்களை கிட்னி அஃபெக்ட் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு டயாலிசிஸில் போய் நிறுத்திடும். வலி மருந்து 100% அகற்ற வேண்டும். தூங்கும்போது என்ன பண்ணணுமா சரண்யா, இந்த நீ ஜாயிண்ட்டு கீழே ஒரு பில்லோ வச்சுட்டு காலை நல்லா அழுத்தணும். அதை அழுத்தும் பொழுது எக்ஸசைஸ் பண்ணி ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் இந்த தொடையுடைய தசைகள் ஸ்ட்ரென்த்தன் ஆனாவே நீ பெயின் போயிடும். அவங்களோட வெயிட்டை ஒரு 4-5 கிலோ குறைச்சி நீ போயிடும். அப்புறம் கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ணணும். அதே மாதிரி இன்னொன்று சொல்லிடுறேன், சர்விக்கல் ஸ்பாண்டோசிஸ் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்களம்மா. இந்த கழுத்து வலி கைக்கெல்லாம் பரவுது. அவங்களுக்கு ஒரு டிப்ஸு கொடுக்குற இந்த எக்ஸசைஸ் எல்லாருமே பண்ணிட்டோம். இதை பாரு, நின்றுட்டு பண்ணணும். இந்த எக்ஸசைஸ் பண்ணி இப்படி இருக்குதுல்லம்மா, கை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். 20 தடவை பண்ணணுமா. வேகமாக பண்ணிடக்கூடாது. எவ்வளோ தூரம் ஸ்லோவாக ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிடம் 20 நிமிடம் பண்ணிவிட்டு நேராக இது பண்ணிக்கிட்டு இதை பாருங்கம்மா, கழுத்தை வந்து மெதுவாக இப்படி திருப்பணுமா. வேகமாக திருப்பிட்டால் தப்பாயிடும். அது எல்டர்லி 78 ரொம்ப கேர்ஃபுல்லாக அதுவும் போயிடும். கை ரெண்டுத்தையும் பின்னால் ஃபுல்லாக எடுத்து போய் ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா அந்த சர்விக்கல் ஸ்பாண்டலோசிஸ்க்கு மெயின் காரணம் பொசிஷன். அதை விட டென்ஷன் ஆனாவே சர்விக்கல் ஸ்பாண்டலோசிஸ் வந்துடும். டென்ஷன் ஆனாவே நீ பெயின், நீ ஜாயின்ட்ஸ் லிகமெண்ட்டில் வேரண்டர் அதிகமாகிடுமா. ஸோ டென்ஷனே ஒரு காரணம் ஆர்த்தைட்டிஸுக்கும் சர்விக்கல் ஸ்பாண்டலோசிஸ்க்கும். ஸோ அல்டிமேட்டாக பாருங்களேன், மகிழ்ச்சின்னும் பொழுது எல்லாமே போயிடுது.
நார்மலாக்க முடியும். ஓகே. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் எங்களோட நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ள மருத்துவ தகவல்கள் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள்.